ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு 13ஆம் தேதியிலேருந்து பிரச்சாரம் போகிறாரு. அண்ணா திமுக காலத்தில் இந்த நிபந்தனை விதித்து எங்களுக்கு தடை பண்ணாங்க, அதை நாங்கள் தாண்டி வந்துக்கிறோன்னா அப்போ நீங்கள் விஜய்க்கு தடை பண்ணுறீங்க. அதை கிரெடிட்டாக சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போது இது போலீஸுடைய வழக்கமான நடைமுறை. நீங்கள் நினச்ச இடத்துலலாம் போட முடியாது, போலீஸ் பாதுகாப்போடு எந்த இடத்துல கொடுக்க முடியுமோ அந்த இடத்துல தான் கொடுக்க முடியுன்றீங்கள. அப்படி தானே எடப்பாடியார் கொடுத்தீங்க. அந்த இடத்துல எப்படி ஆம்புலன்ஸ் போச்சுன்னா 44 நாட்களில் 40 முறை ஆம்புலன்ஸ் போச்சுன்னா. சார், தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என உறுதியேற்கிறேன் அப்படின்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு உறுதிமொழி ஏற்றிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? எந்த விஷயத்தில் தலைக்குனிய விட மாட்டோம்? அவர் தெளிவாக சொல்லணும்ல. 2 முறை 12,000 கோடிக்கு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிட்டீங்க. நீங்கள் ஆட்சியில் இருந்த 4 வருஷத்தில் பட்ஜெட்டில் 12,000 கோடி ஒதுக்குனீங்க. எனக்கே 1 லட்சம் 1.5 லட்சம் எனக்கு தள்ளுபடி ஆச்சு. தள்ளுபடி பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டு கேட்டீங்க. உங்களுக்கு நான் ஊழியம் செய்தேனே, எனக்கு ஓட்டு போடுங்க. நீங்கள் ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு 13ஆம் தேதியிலேருந்து பிரச்சாரம் போகிறாரு. அவர் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு நிபந்தனை, கிட்டத்தட்ட 23 நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க காவல்துறை தரப்புலேருந்து. இதை நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, திரு KN நேரு, அமைச்சர் திரு KN நேரு சொல்கிறாரு, அதிமுக காலத்தில் கூட எங்களுக்கு பல்வேறு நிபந்தனைகள் கொடுத்தாங்க, அதையும் தாண்டி தான் நாங்கள் இன்றைக்கி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கோம்னு சொல்கிறாரு. சார், இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நிபந்தனைகள் விதிக்குதுன்னு சொன்னால் அது நியாயம். யார் ஆட்சியில் நிபந்தனை விதிக்கணும்? அண்ணா திமுக காலத்தில் இந்த நிபந்தனை விதித்து எங்களுக்கு தடை பண்ணாங்க, அதை நாங்கள் தாண்டி வந்துக்கிறோன்னா அப்போ நீங்கள் விஜய்க்கு தடை பண்ணுறீங்க. அதை கிரெடிட்டாக சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போது இது போலீஸுடைய வழக்கமான நடைமுறை. இந்த மாதிரி சில நிபந்தனைகள் விதிப்பாங்க, அது எங்களுக்கும் விதிப்பாங்க, நாங்களும் மற்றவங்களுக்கு விதிப்போம் அப்படின்னு சொன்னால் ரைட்டு. அதிமுக எங்களை பழிவாங்கிற மாதிரி விதிச்சுது, அந்த தடைகள்லாம் நாங்கள் தாண்டி அரசியல் பண்ணுறோன்னா அதே மாதிரி நீயும் தாண்டி அரசியல் பண்ணு, உங்களை நாங்கள் தடை சொல்லணும். அப்போ அவர் பேச்சிலே தெரியுது அது தவறுன்னு. மொத்தத்தில் என்ன செய்யணும்னா, இப்போ இந்த மாதிரி நிபந்தனை விதிக்கிறதுனா நிபந்தனைகள் நியாயமானது. இப்போ விஜய் என்னென்னா, அவர்கள் இப்போ அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் என்னென்னா, விஜய் எந்த ரெகுலர் ரூட்டோ இல்லைன்னா எந்தெந்த இடத்துல சந்தையில் கொடுப்பாங்களோ அனுமதி, அதுக்கு என்ன மாற்று ரூட் இருக்கணும், அந்த இடத்துல தான் அனுமதி கொடுப்பாங்க. இப்போ அது தான் கேள்வியாக வருது. இப்போ விஜய் வேறு இடம் கேட்கும்போது கொடுக்க மாட்டேறீங்கல்ல, எதுக்காக ரெகுலர் இடத்துல தான் கொடுக்கணுன்றீங்க? ரெகுலர் இடத்துல தான் பேசணும்னு சொல்கிறீங்க. ஆம்புலன்ஸ் அந்த வழியாக வருதுக்கா சொல்லுங்கள். அப்போது எடப்பாடிக்கு இடம் கொடுத்தீங்கல்ல, முன்னாலேயே பிளான் பண்ணி தானே இந்த இடத்துல பர்மிஷன் கொடுக்குறீங்க திமுக அரசாங்கம். இந்த இடத்துக்கு மாற்று வழி இருக்குது, மற்ற வண்டிகள் போகிறதுக்கு மாற்று வழி, அதே மாதிரி தான் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கும் மாற்று வழி இருக்கும் இல்லை? அந்த மாற்று வழியை வச்சுன்னு தானே கொடுக்குறீங்க. அப்போ 20,000 மக்கள் இருக்கிற ரூட்டில் அதுக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் போகுதுன்னா எடப்பாடி கேட்க மாட்டாரா? சொல்லுங்கள். அந்த தடை பண்ண மாட்டிங்களா? இப்போ விஜய்க்கு சொல்கிறீங்கள, நீங்கள் நினச்ச இடத்துலலாம் போட முடியாது, போலீஸ் பாதுகாப்போடு எந்த இடத்துல கொடுக்க முடியுமோ அந்த இடத்துல தான் கொடுக்க முடியுன்றீங்கள. அப்படி தானே எடப்பாடியார் கொடுத்தீங்க. அந்த இடத்துல எப்படி ஆம்புலன்ஸ் போச்சுன்னா 44 நாட்களில் 40 முறை ஆம்புலன்ஸ் போச்சுன்னா அவர் கேட்க மாட்டாரா? கேட்பார்ல. அது நியாயமான கோரிக்கை தானே. ஒரு ஆம்புலன்ஸுன்றது 2 கிலோமீட்டர் சுற்றி போனால் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம். இந்த கூட்டத்துக்குள்ளே போனால் இது 1 கிலோமீட்டர் தான், இந்த கூட்டத்துக்குள்ளே போனால் 1.5 மணி நேரம் ஆகும். ஆம்புலன்ஸ்காரன் தெரியாதா? சொல்லுங்கள். அப்போது அதை தானே பார்ப்பாங்க ப்ரிஃபரன்ஸு. சரி, பேஷண்ட்டை பிக்கப் பண்ணுறதுக்கோ இல்லைனா பேஷண்ட்டை ஆஸ்பத்திரியில் ட்ராப் பண்ணுறதுக்கோ ஆம்புலன்ஸ் போச்சு இல்லை, எத்தனை ஆம்புலன்ஸ் திரும்பி வந்துச்சு அதே ரூட்டில்? நீங்கள் பார்த்தீங்களா ஹரி? ஏன் திரும்பி வரல? சொல்லுங்கள். திரும்பி ஏன் வரல? வேறு ஏதாவது ரீசனாக இருக்கலாம், இல்லை அங்கேயே கூட இருந்திருக்கலாம். ஆம்புலன்ஸை ட்ராப் பண்ண போது இல்லை பிக்கப் பண்ண போது தானே சொன்னாங்க ஆஸ்பத்திரிக்கு. போன ஆம்புலன்ஸ் திரும்பி வரணும்ல, அப்போ மட்டும் வேறு ரூட்டில் போயிருக்கலாம் சார். அப்போ அந்த ரூட்டு போகும்போதே போயிருக்கலாம்ல, அப்போ மட்டும் அவசரம் இல்லையா? இதெல்லாம் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அதுதான் பிரச்சனை. அது உணர்வுபூர்வமான பிரச்சனையை கையில் எடுக்கக்கூடாது, சென்டிமெண்ட் விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. அந்த அரசியலும் திமுக பண்ணுமோன்ற சந்தேகம் திமுக மேலே இருக்குது. பாஜக எப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்தை
சிதைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து அதிமுக துணை போகுது அப்படின்னு காங்கிரஸ் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சார். எப்படி சார் பார்க்குறீங்க அவருக்கு? இல்லை, இப்போ செல்வ பெருந்தகை சொல்கிறது வந்து ஏதாவது வரலாறை வச்சுட்டு சொல்லணும். அரசியல் சாசன சட்டத்தில் அதிகபட்சமான திருத்தங்கள் கொண்டு வந்தது யார்? அரசியல் சாசனத்தில் அடிப்படை இருக்கிற அம்சங்களையே ஆட்டி படைச்சது யார்? காங்கிரஸ் ஆட்சிகளில் 1976 42nd அமெண்ட்மெண்ட் 42வது திருத்தத்தில் ஏகப்பட்ட திருத்தங்கள் நம்ம இந்திரா காந்தி அம்மா செய்தாங்க. அன்றைக்கி என்ன ஆச்சு? இன்றைக்கி நீட்டுன்னு ரகசியம் பாக்கெட்டில் இருக்குது, நான் விட்டால் எடப்பாடி காப்பி அடிச்சுடுவார் அப்படின்னு உதயநிதி சொன்னார் இல்லையா? அந்த நீட்டை கொண்டு வந்தது அவங்க தானே. 2010 MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா காந்தி செல்வன் இணை அமைச்சராக இருந்தார். சுகாதாரத்துறை அமைச்சராக மத்தியில் வந்து காங்கிரஸை சேர்ந்த குலாம் நபி ஆசாத் இருந்தார். ஜெயலலிதா அம்மா வழக்கு போட்டாங்க 2013. வழக்கு போட்டு 2016 அல்டமாஸ் கபீர் தலைமையில் இருந்த நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானதை நீட்டுன்னு கொடுத்தாங்க. ஆனால் இந்த காந்தி செல்வின் திமுகவும் குலாம் நபி ஆசாத்தும் அப்பீல் போய் அந்த அப்பீல் வாதாடினது யார்? நிதியமைச்சர் சிதம்பரத்தோட மனைவி நம்ம நளினி சிதம்பரம் வாதாடி இனிமேல் நீட்டுக்கு விலக்கு வேண்டாம், நீங்கள் கடவுள்கிட்ட தான் கேட்கணும், வேறு யார்கிட்டையும் கேட்க முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ நீட்டுக்கு விலக்கு கிடையாதுன்னு சீல் வச்சது இவங்கள. ஒரே ஒரு வருஷம் எடப்பாடியார் ஜெயலலிதா அம்மா கேட்டதுக்கு 2016 1 வருஷம் எக்ஸம்ஷன் சொன்னாங்க நீதிமன்றம். அவ்வளோதான். இதுதானே வரலாறு. இது நல்லா தெரியல. அந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு இந்த மாநில பட்டியலில் இருந்ததை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தது யார்? இந்திரா காந்தி. 18 வருஷம் மத்தியில் கூட்டணியில் இருந்தீங்கள திமுக, அது ஏன் ரிவர்ஸ் பண்ணல சொல்லுங்கள்? அது ஏன் பண்ணல? ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைன்னு சொன்னீங்கல்ல. நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்களா மத்தியில், மைனாரிட்டி அரசாங்கத்தில் இருந்தீங்க. அப்போ அதை கேன்சல் பண்ணிட்டுருக்கலாம்ல, அந்த அமெண்ட்மெண்ட்டை போட்டுருக்கலாம்ல, அவருக்கு அதிகாரத்தை குறைச்சிருக்கலாம்ல. நீங்கள் என்ன செஞ்சீங்க? இப்போ எங்களுக்கு சுர்ஜித் சிங் பர்னாலாவை கொடுங்க, அவர் தான் எங்களுக்கு வந்து நல்லா தபலா வாசிப்பார், கேட்டு வாங்கினீங்களா இல்லையா? கருணாநிதி கேட்டு வாங்கினாரா இல்லையா? அன்றைக்கி இந்த சட்டத்தெல்லாம் மாற்றிருக்கலாம்ல, அன்றைக்கி ஏன் செய்யலை? சரி, நீங்கள் தமிழுக்காக தமிழின தலைவர் தமிழுக்காக போராட்டிங்களே, மத்தியில் இருக்கிற மொழி அலுவல் மொழி என்னது? ஹிந்தி. அண்ணல் அம்பேத்கர் எழுதுது ஆர்டிகல் 343 ஹிந்தி அலுவல் மொழி. 15 வருஷத்துக்கு ஆங்கிலம் துணை இருக்கலாம். மாநில மொழிகள் வந்து 22 மொழிகள் அஃபீஷியல் லாங்குவேஜ் கொடுத்தாங்கல்ல. நீங்கள் தமிழ் வந்து மூத்த முன்னோடி மொழியில் உலகத்திலே. நீங்கள் ஆட்சி கட்டில் இருந்தீங்களே ஐயா, தமிழை ஆட்சி மொழி ஆக்கியிருக்கலாங்க, தமிழை அலுவல் மொழி ஆக்கிடலாம் தேசிய அளவில். அது ஏன் செய்யலை? செம்மொழி ஆக்கினா செம்மொழி 6 மொழி ஆக்கினாங்க அந்த நேரத்தில். சமஸ்கிருதம் கொண்டு செம்மொழி ஆக்கியாச்சு அந்த நேரத்தில் நம்ம தமிழுக்கு ஆக்கும்போது தான். அதை விட அலுவல் மொழியாகவோ இல்லை ஆட்சி மொழியாகவோ தமிழை கொண்டு வந்திருக்கலாம்ல. அது ஏன் செய்யலை? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இப்போ முல்லை பெரியார் விஷயம், காவிரி விஷயம், எல்லாத்துலேயும் கச்சத்தீவு விஷயம், எல்லாத்துலேயும் வேடிக்கை பார்த்தது திமுக. அது செல்வ பெருந்தகை கண்ணுக்கு தெரியலையா? பதிலுக்கு அவங்களும் வந்து நீட் உங்கள் ஆட்சியில் தான் வருது, GST உங்கள் ஆட்சியில் தான் வந்துன்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. நீட் எங்கே வந்துச்சு? இப்போ நான் கேட்ட கேள்வி செயல்படுத்தினது. நீட் வந்து 2013 நடந்துச்சா இல்லையா? 2013 யார் ஆட்சி? மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இல்லை, திமுக ஆட்சி, மைனாரிட்டி ஆட்சி காங்கிரஸ். இப்போ போன 2 பீரியடில் 2014 2019 பிஜேபி கூட்டணி ஆட்சி வச்சுருந்தாங்க. ஆனால் மெஜாரிட்டி பிஜேபி. ஆமாம், கரெக்டாக 273 மேலே யூபிஏ ஆட்சி. யூபிஏ ஆட்சியில் அவங்க பெருந்தன்மையோட கூட்டணியில் சேர்ந்தாங்க. இந்த தான் மைனாரிட்டி 243. அப்போ வந்து 273 மெஜாரிட்டி. ஆனால் இவர் இருந்தது மைனாரிட்டி ஆட்சியில் இருந்தார் கூட. மைனாரிட்டி ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் இந்தியா ஃபுல்லாக நீட்டு மோசமானதுன்னு தெரியும். இந்தியாவுக்கு அப்போ நீட் இருக்கலாமா? இல்லை சார், அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீட் இருக்குன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சு இல்லை சார் ஃபஸ்ட்டு. சார், விதிவிலக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீட்டு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? நீட்டு யாருக்குமே தேவையில்லைன்றது தானே உரிமை. என் மாநிலத்துக்கு மட்டும் தேவையில்லை, அந்த மாநிலத்துக்கு நீட்டு தேவை, இந்த மாநிலத்துக்கு, அதை எப்படி இவங்க நம்ம திமுக முடிவு பண்ண முடியும்? அப்போ திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்க தான் கூட்டணி ஆட்சி, அவங்க தான் பெருவானே, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் மன்மோகன் சிங் கேட்பார். அந்த நிலைமையில் இருந்தாங்க. ஏன்னா பலமுறை திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாநிலத்துக்கு தேவையில்லைன்னா அங்கே வந்து அமல்படுத்த மாட்டோம், இந்த கண்டிஷன் அமல்படுத்துனாங்களே 2013. அதை தான் நான் சொல்ல வரேன். இங்கே ஜெயலலிதா அம்மா ஆட்சி பண்ணாங்க. 2013 நீட் நடந்துச்சா இல்லையா? இதை எல்லாரும் மறைச்சிடுறாங்க. 2013 நீட் தேர்வு நடந்துச்சு. ரிசல்ட்டை வெளியிட முடியாமல் ஜெயலலிதா அம்மா ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டாங்க.
சரி 2013 நீட் இல்லைல்ல, ஜெயலலிதா அம்மா மறையிற வரைக்கும் நீட் இல்லைன்றீங்கள, வேலூர் மெடிக்கல் காலேஜ் எதுக்கு கேஸ் போட்டாங்க? வேலூர் மெடிக்கல் காலேஜ் ஆந்திராவில் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 2013 வேலூர் சிஎம்சி, வேலூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் எதுக்காக வழக்கு போட்டாங்க? அவங்களுக்கு தான் நீட் இல்லையே, நீங்கள் தான் விதிவிலக்கு குத்துருந்தீங்களே, தமிழ்நாட்டுக்கு நீட் இல்லைல்ல, எதுக்கு வழக்கு போட்டாங்க? இப்போ தெரியுதா? 2013 நீட் இருந்துச்சு. நீட்டுக்கு எதிராக 115 வழக்குகள், எல்லா வழக்குகளையும் எல்லா ஹைகோர்ட்லேருந்தும் உச்சநீதிமன்றம் தானாக எடுத்துக்கிச்சு அந்த எல்லா வழக்கையும். புரியுதா? அந்த தமிழ்நாட்டில் போட்டது ஜெயலலிதா அம்மா வழக்கு போட்டாங்க. அந்த இது ரிசல்ட்டை தடை பண்ணிட்டாங்க, ரிசல்ட்டை வெளியிடல. நீட் தேர்வு நடந்துச்சு, அந்த சென்டர்லாம் என்கிட்ட இருக்குது, எந்தெந்த சென்டரில் நீட் நடந்துச்சுன்னு. இதை அப்படியே திமுக மறைச்சிடும். 2011 நடந்துச்சு நீட்டு, அதுக்கு ஜெயலலிதா அம்மா ரிசல்ட்டை வெளியிடாமல் தடை பண்ணி, அதுதான் 2016 தீர்ப்பு வந்துச்சு. இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, இதை தடை செய்யணும். அது அப்பீல் பண்ண பிறகு மோடி ஆட்சியில் அந்த அப்பீலில் என்ன செய்யணும், நீட்டு நடத்தணும், எக்ஸம்ஷனே கிடையாது. அப்போ நம்ம கேட்டோம், ஐயா எங்களுக்கு நாங்கள் ஸ்டேட் சிலபஸ் வச்சுருக்குறோம், இது சிபிஎஸ்சி மூலமாக நடக்குது, நாங்கள் அப்டேட் ஆகிறதுக்கு எங்களுக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க. அந்த 1 வருஷம் விலக்கு கொடுத்தாங்க, அவ்வளோதான். அடுத்த வருஷம் விலக்கு கேட்கும்போது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அவ்வளோதான். இது நடந்தது. இதுதான் இது மொத்தத்துக்கும் காரணம் திமுக 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 நீட்டுக்கு. சார், தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என உறுதியேற்கிறேன் அப்படின்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு உறுதிமொழி ஏற்றிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? எந்த விஷயத்தில் தலைகுனிய விட மாட்டோம், அவர் தெளிவாக சொல்லணும்ல. எந்த விஷயத்தில் இப்போது அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் கொடுத்துட்டா அவங்க தலைகுனிய போகிறதில்ல. இப்போ போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ரிட்டையர்டு பென்ஷன், ரிட்டையர்டு ஓய்வூதியம் வாங்குறவங்க ஆயிரக்கணக்கான பேர், 6000 கோடி, அவங்களுக்கு பென்ஷன் ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் கொடுக்கல சார். அதில் எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க? 60 வயசுக்கு மேலே தன்னுடைய இறுதி காலத்தை ஓட்டினாங்க. அந்த போக்குவரத்து தொழிலாளர் வேலை செய்யும்போது 16 மணி நேரம் வண்டியை ஓட்டினான், கண்டக்டர் வேலை செய்தான், மெக்கானிக் வேலை செய்தான். அவன் ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்காரும்போது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிடலாம், பையனுக்கு கல்யாணம் பண்ணிடலாம், இல்லை ஏதாவது ஒரு வீடு, ஒரு சின்ன நிலம் வாங்கி வைக்கலாம் நம்முடைய கடைசி காலத்தில் அடுத்த தலைவிக்கு, இப்படி தானே அந்த ரிட்டையர்மெண்ட் பணத்தை நினச்சிருப்பான். அதை கொடுக்காமல் நிறுத்திட்டீங்கல்ல. இப்போ அதை கொடுத்துருந்தா அவன் தலை குனிய போகிறதில்ல. சரி, நீங்கள் ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு 181வது வாக்குறுதி, 187வது வாக்குறுதி இதை கொடுத்தீங்கல்ல. இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம், ஈக்குவல் ரைட்ஸ், அதுதான் எல்லாருக்கும் ஒரே ஈக்குவல் சேலரி, அதுதான். அதை நிறைவேற்றி கொடுப்பேன், நீங்கள் நிறைவேற்றிட்டு அவன் தலை குனிய போகிறதில்ல. அதே மாதிரி பகுதி நேர ஆசிரியர்கள், பிடி மாஸ்டர்ஸு, ஓவிய ஆசிரியர்கள், அவங்கள நிரந்தரம் பண்ணுவேன்னு நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, நிரந்தரம் பண்ணிட்டு அவன் தலை குனிய போகிறதில்ல. அதே மாதிரி டெட்டு எழுதின ஆசிரியர்கள் 20,000 ஆசிரியர்கள் 2013 வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு நான் வேலை கொடுத்துருவேன்னு சொன்னீங்க. டிஓ ஆஃபீஸில் போய் நீங்கள் உட்காந்து எதிர்கட்சி தலைவராக உட்காந்து சொன்னீங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ அதே மாதிரி விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவேன், நீங்கள் அதை தள்ளுபடி படுத்தா விவசாய தள்ளுபடிய போகிறதில்ல. கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுவேன் நீங்கள் மாணவர்களுக்கு, அவங்க தலைகுனிய போகிறதில்ல. மீனவர்களை பழங்குடியின பட்டியலில் சேர்ப்பேன்னு சொன்னீங்க, அவங்க தலைகுனிய போகிறதில்ல. தலித் கிறிஸ்தவர்களை ஆதி திராவிடர் பட்டியலில் சேர்ப்பேன்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருங்க, அவங்க தலைகுனிய போகிறதில்ல. அதே மாதிரி கைத்தறி விசைத்தறி நெசவாளர்களுக்கு தனி வங்கி ஆரம்பித்து கொடுப்பேன், நீங்கள் அவங்க தலைகுனிய போகிறதில்ல, கொடுத்துருங்க. காவலர்களுக்கு பணிக்குழு ஒரு குழு அமைச்சு 3 மாதத்தில் அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பேன். அதே மாதிரி காலி பணியிடங்களை உடனே நிரப்புவேன். 10 வருடங்களில் நான் ப்ரொமோஷன் கொடுப்பேன் அப்படின்னீங்க. வாரம் ஒரு முறை கடைநிலை காவலருக்கு கூட விடுமுறை கொடுப்பேன், நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துருங்க, அவங்க தலை குனிய போகிறதில்ல. இப்போ எல்லாருமே தலை குனிஞ்சு தானே சார் இருக்காங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை வச்சு நீங்கள் பெருமையாக பேரறிஞர் அண்ணா பேரை சொல்லி நான் தலை குனிய வைக்க மாட்டேன், தலை குனிய, மொத்த பேரையும் தான் தலை குனிய வச்சுட்டிங்களே. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த மூலையில் இருக்குது, மாணவிகளுக்கு பாதுகாப்பு எந்த மூலையில் இருக்குது? ஹார்ட் ஆஃப் த சிட்டியிலே உலகத்திலேயே மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள் ஒன்று அண்ணா பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கிறது, அதுவும் திமுக அனுதாபி, திமுக ஆதரவாளர், அவரால் நடக்குதுன்னா அப்போ சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் இருக்குது? அப்போ அவங்க தலைகுனி இல்லையா? இப்போ இதெல்லாம் எத்தனை தலைகுனிவு இருக்குது சொல்லிகிட்டே போகலாம். இந்த தலைகுனிவு இவங்கள்லாம் தலை நிமிர்ந்தால் தான் இந்தியா தலை நிமிரும். வெறும் ஸ்டாலின் குடும்பமோ ஸ்டாலினும் தலை நிமிர்ந்தால் இந்தியா தலை நிமிராது. இவங்கெல்லாம் தலை நிமிரணும், அப்போ தான் இந்தியா தலை நிமிரும். நீங்கள் இவ்வளோ நாள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதிமுக ஆட்சியும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, திமுக ஆட்சியும் பார்த்துருக்கீங்க. இத்தனை வருஷத்தில் இவங்க 2 பேர் செஞ்ச திட்டத்தில் எது சார் பெஸ்ட்டாக இருந்திருக்கும்? திட்டத்தில்னா இப்போ நிறைய திட்டங்கள் சொல்லலாம். இப்போ கலைஞர் கொண்டு வந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கலைஞர் காலத்தில் திமுகவில் 2006 இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாரு.
ரேஷனில் வந்து பாம் ஆயில் கொடுத்தாரு. டைடல் பார்க் அப்புறம் 1 ரூபாய்க்கு 20 கிலோ அரிசி கொடுத்தாரு. ஜெயலலிதா அம்மா அதை இலவசமாக கொடுத்தாங்க. அப்புறம் டைடல் பார்க், அந்த இடத்துல சாஃப்ட்வேர் கம்பெனிக்காக டைடல் பார்க் கொண்டு வந்தார். இப்படி நிறைய திட்டங்கள் நீங்கள் சொல்லிட்டு போகலாம் அப்படின்றது. ஆனால் காலத்தால் அழியாத திட்டங்கள் ஏதாவது இருக்குதான்றது தான். அதாவது வளர்ச்சி பாதைக்குரிய, இல்லைன்னா ஒரு தன்னாட்சியோடு நிற்க வைக்கக்கூடிய, தன்னம்பிக்கையோடு நிற்க வைக்கக்கூடிய. 1991 ஆட்சிக்கு வந்தோடனே முதல் செய்தது என்ன தெரியுமா? கள்ளிப்பால் கொடுத்து பெண் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்ன்றதுக்காக தொட்டில் குழந்தைகள் திட்டம் கொண்டு வந்தார் ஜெயலலிதா. எங்கேயோ இருக்கிற நோபல் பரிசு பெற்ற கல்கத்தாவில் நம்ம மதர் தெரேசா இங்கே வந்து அவங்கள பார்த்து உச்சி முகுந்து பாராட்டினாங்க. இந்த மாதிரி திட்டத்தை உலகத்திலேயே நான் பார்க்கல. செய்தாங்களா இல்லையா? அதே மாதிரி அம்மா உணவகம், 3 வேளை உணவு கொடுக்குறதுக்கு அம்மா உணவு கொண்டு வந்தாங்களா இல்லையா? அதே மாதிரி அவங்க கொண்டு வந்து அம்மா மருந்தகம், அம்மா குடிநீர், இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் இன்றைக்கும் இருக்குல்ல சார் முதல்வர் மருந்தகம்ன்ட்டு. முதல்வர் மருந்தகம் எந்த அளவில் இருக்குதுன்னு நம்ம தெரியலையா? அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நம்ம மக்கள் மருந்தகமே நிறையா பொருட்கள் இருக்குது அப்படின்றது. இப்போ நான் என்னென்னா இதை தான் சொல்ல வரேன். இப்போ அந்த அம்மா கொண்டு வந்த திட்டங்களில் வந்து எந்த திட்டங்கள் ஏதாவது சோடை போயிருக்குதா? இன்றைக்கி ஒன்றும் வேணாம், வீராணம் திட்டம்னு ஒன்று உங்களுக்கு பழைய தலைமுறை, இப்போ உங்கள் அப்பாக்கெல்லாம் எது ஞாபகம் வரும்? உங்கள் தாத்தாக்கெல்லாம் ரோடாக பெரிய பெரிய குழாங்க கிடஞ்சி அந்த காலத்தில். சினிமாலாம் அதில் தான் எடுப்பாங்க. வீராணம் திட்டம் டோட்டல் ஃபெயிலியர். கலைஞர் ஆட்சியில் கொண்டு வந்து ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க புதிய வீராணம் திட்டம். இன்னைக்கு வரைக்கும் பல பேரின் குடிநீர் தேவையை நிறைவேற்றி கொடுப்பது அந்த புதிய வீராணம் திட்டம் தான். அதுவும் சென்னை வாசிகளுக்கு இதை கொண்டு வந்தாங்க அந்த அம்மா. அதே மாதிரி ஆடு மாடு கோழி வளர்ப்பு கிராமப்புறத்தில் கொண்டு வந்தாங்களா இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம். பெண்களுக்கு விறகு அறுப்பு பொடுக்கிற, விறகு பொறுக்கி சாப்பிட்ட பெண்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆடு வளர்த்து மாடு வளர்த்து அதோட கறவை மாடுகள் அந்த பாலை உற்பத்தி பண்ணி தன்னுடைய சுருக்கு பையில் பணத்தை போட்டு தானே தன்னம்பிக்கையோடு எழுதி நிற்கிற வழியை ஏற்படுத்தி கொடுத்தாங்களா அந்தம்மா. சரி, தாலிக்கு தங்கம் திட்டம் சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ 10வது 12வது 11 12 பட்சா 25,000 ரூபாய் ப்ளஸ் 1 சவரன் தங்கம். இன்றைக்கி 1 லட்ச ரூபா விற்கிது 1 சவரன் தங்கம். பட்டதாரியாக இருந்தால் டிப்ளமா படிச்சிருந்தாலும் 50,000 ரூபாயும் 1 சவரன் தங்கம், 1.5 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட. அந்த திட்டத்தில் இருக்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு? முக்கியமாக 2 விஷயம். ஒன்று, பெண்கள் படிக்கிறதுக்கு ஊக்குவிக்குது. படித்தாதான் இந்த பணம், படித்து திருமணம் ஆனால் இந்த பணம், பட்டதாரி ஆனாலும் உனக்கு இந்த பணம், கல்யாணத்துக்கு உதவுறதுக்கு. ஒன்று படிக்கிறது ஊக்குவிக்குது. 2 கல்யாணத்தப்போ இருக்கிற பெண்களுக்கே, பெண் குடும்பத்திற்கே இருக்கிற அழுத்தத்தை குறைக்குது. ஏன்னா சீர்வரிசை வரதட்சணை அதை குறைக்குது. 2வது. 3வது உளவியல் ரீதியாக என்ன தெரியுமா? குழந்தை திருமணம் இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகம். 18 வயசுக்கு மேலே பெண் குழந்தைக்கு திருமணம் பண்ணி வச்சா தான் இந்த திட்டம், இந்த சலுகை கிடைக்கும். அப்போது குழந்தை திருமணம் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தால் தடுக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய சாதனை அது, நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகிறேன். இப்போ எடப்பாடி எடுத்துக்கோங்க. இப்போது மீத்தேன் திட்டத்துக்கு நெடுவாசலில் ஸ்டாலின், டிஆர் பாலு, பழனி மாணிக்கன்னு நினைக்கிறேன் போய் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு என்ன செய்யும்? அவங்க தேசிய அளவில் பார்ப்பாங்க, எங்கெல்லாம் வளம் இருக்குது, எண்ணெய் வளம் இருக்குது, எங்கெல்லாம் வாயு வளம் இருக்குது அப்படின்றது அவங்க ஆராய்ச்சி பண்ணி அதை போட தான் செய்வாங்க. ஆனால் இவர் என்ன செய்தார்? மோடி எதிர்த்து நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன், மோடி எதிர்த்து நான் அரசியல் பண்ணுறேன்னு பண்ணல எடப்பாடியார். ஒரே விஷயந்தான் பண்ணார். தஞ்சை டெல்டா மண்டலம் சோழ நாடு சோறு உடைத்ததுன்னா அந்த மண்டலத்தை பாதுகாக்கும் மண்டல வேளாண் மண்டலம் அறிவித்தார். ஒரு புல் பூண்டை கூட அங்கேருந்து நீங்கள் எடுக்க முடியாது, கமர்ஷியல் பர்பஸுக்கு நோண்ட முடியாது. பண்ணிட்டாரா? இப்போ எப்போ இப்படி சாதனை? அதே மாதிரி நீட்டு ஒரு அபாயம் அப்படின்னு நீங்கள் பிரச்சாரமே பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ இவர் என்ன சார், உதயநிதி 1 கோடி கையெழுத்துன்னு வாங்கி அதை அங்கேயே காற்றுல விட்டாச்சு, 1 கோடி கையெழுத்து எதிர்ப்பு. ஆனால் எடப்பாடி என்ன செய்தார்? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. ஏழை பிள்ளைகளுக்கு நீட்டால் கிடைக்க மாட்டேங்குது. +2 முடிச்சுட்டு டிகிரி படிக்கும்போது அப்போது டாக்டருக்கு படித்தவனே எவ்வளோ பேருமா? கவர்மெண்ட் கார்பரேஷன் ஸ்கூலில் படித்தவன் 7 பேர் 8 பேர் 9 பேர் அதிகபட்சம் சேர்ந்தது வருஷத்துக்கு. ஆனால் இவர் 7.5% கொண்டு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு டாக்டர் ஆகிறதுக்கு, அவன் ஸ்டெத்தஸ்கோப்பை கழுத்தில் போட்டுறதுக்கு முதல் வருஷமே 452 பேர். இன்றைக்கு வரைக்கும் என்னென்னா 2818 பேர் ஒரு நயா பைசா செலவு இல்லாமல் ஆட்டோ ஓட்டுறவன் பிள்ளையும், கவர்மெண்ட் ஸ்கூலில் கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறவன் பிள்ளை கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப் போட்டு நான் டாக்டர்னு பெருமையாக சொல்ல வரான்னா
எடப்பாடி செய்த சாதனை எவ்வளோ பெரிய அமைதி புரட்சி அவர் செய்தது. அதே மாதிரி சென்னை குடிநீர் பஞ்சத்தை தீர்க்கணுமா, என்ன சார், கண்ணன் கோட்டை தேர்வாய் கண்டிகை ஒரு ஏரியை உருவாக்கிட்டார். ஒரு டிஎம்சி 400 ஏக்கர் பரப்பளவில் ஒரு டிஎம்சிக்கு ஒரு ஏரியை உருவாக்கி கொடுத்தாரா இல்லையா? 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒரே வருஷத்தில். ஒரு கல்லூரி வரலையே. இப்போ ஏதாவது ஒரு மருத்துவக் கல்லூரி சொல்லுங்கள் டிஎம்கே ஆட்சியில், இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் ஏன் செய்ய முடியல? சார் நீலகிரியில் கூட ஒன்று ஓப்பன் பண்ணிருக்காரு சார். மருத்துவக் கல்லூரி சொல்கிறேன், நீங்கள் மருத்துவமனை கிடையாது, மருத்துவக் கல்லூரி வேணும். மருத்துவக் கல்லூரி இல்லையா? மருத்துவக் கல்லூரி 11 மருத்துவக் கல்லூரி தான். அதிமுக ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகளில் ஜெயலலிதா எடப்பாடியார் சேர்ந்து செய்தது வந்து 17. ஒரே வருஷத்தில் எடப்பாடியார் கொண்டு வந்து 11. 67 ஆர்ட்ஸ் காலேஜ், 7 சட்டக்கல்லூரி, ஏகப்பட்ட பாலிடெக்னிக்கு, இதற்கு மேலே கால்நடை மருத்துவக் கல்லூரி, வேளாண் கல்லூரி, இத்தனையும் கொண்டு வந்து சேலத்தில் கால்நடை பூங்கா, இதுக்கு மேலே வந்து ட்ரேட் சென்டர்ஸில் வந்து அந்நிய முதலீடு கம்பெனிங்க, இவ்வளவு வேலைவாய்ப்பு பெருகி கொடுத்து இவ்வளவு செய்தார் இல்லையா? ஒரு முறைக்கு 2 முறை விவசாய கடனை தள்ளுபடி பண்ணார். ஒரு விவசாயி பேசினார் பார்த்தீங்களா இந்த கூட்டத்தில், என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் வந்து தன்னுடைய வாக்குறுதியில் 33வது வாக்குறுதியாக கொடுத்தாரு. என்னென்னா, நான் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிடுவேன். நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். வந்தேன்னா ஆட்சிக்கு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிடுவேன், எனக்கு ஓட்டு போடுங்க. நீங்கள் எப்படி கேட்டீங்க? எடப்பாடியை பார்த்து சொல்கிறார் அவர். ஐயா நீங்கள் எப்படி கேட்டீங்க தெரியுமா? 2 முறை 12,000 கோடிக்கு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிட்டீங்க. நீங்கள் ஆட்சியில் இருந்த 4 வருஷத்தில் பட்ஜெட்டில் 12,000 கோடி ஒதுக்குனீங்க. எனக்கே 1 லட்சம் 1.5 லட்சம் எனக்கு தள்ளுபடி ஆச்சு. தள்ளுபடி பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டு கேட்டீங்க. உங்களுக்கு நான் ஊழியம் செய்தேனே, எனக்கு ஓட்டு போடுங்க. நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு ஊழியம் செய்வேன்னார் அவர். அவரை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம், உங்களை நம்பி போடல. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு விவசாயி கல் இறக்குமதி வந்து அதிமுக ஆட்சியில் தான் வந்து அனுமதி மறுக்கப்பட்டதுன்ற மாதிரி ஒரு பேசியிருக்காரு. அவர் முன்னாடியே பேசிட்டு அது ஒரு இது சலசலப்பாச்சு சார். ஆமாம், இல்லை அவர் வந்து காமராஜரின் தொண்டை அந்த அந்த சொன்னார் அந்த செய்தியை. அவர் நல்ல ஒரு விவசாயி, உண்மையான விவசாயி. அவர் பேர் நல்ல கண்ணும் ஏதோ ஒரு ஐயா, அவர் காமராஜருடைய விசுவாசி. அவர் வந்து எல்லாத்தையும் எடுத்து சொன்னார். அவர் வந்து தெளிவாக சொன்னார் என்னென்னா, கல்லுக்கு வந்து நாங்கள் கடை வைக்க அனுமதி கேட்கல. கல் இறக்குறது, கல் வந்து ஒரு ஆகாரம் தான். ஆர்டிகல் பிரகாரம் பார்த்திங்கன்னா அது உணவுப் பொருட்களில் வரும். அப்போது அதை வந்து நாங்கள் வந்து வெளி மாநிலத்துக்கு ஏற்றுமதி செய்து வெளி மாநிலத்துக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறது, வியாபாரம் பண்ணுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும், இது சொன்னார். 2வது என்ன சொன்னார் அவர்? பாம் ஆயில் நம்ம உற்பத்தி பண்ணுறோம், நம்ம ஊர் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய், கடலை எண்ணெய் இதெல்லாம் வந்து வாங்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்றது சொன்னார். 3வது என்ன சொன்னார் தெரியுமா? மேட்டூர் சாரபங்கா திட்டம் நீங்கள் கொண்டு வந்த திட்டம். ஐயா எடப்பாடியை சொல்கிறார், மேட்டூர் சாரபங்கா திட்டம் அதை மட்டும் நிறைவேற்றிருந்தால் இந்த அரசாங்கம் நிறைவேற்ற தவறிச்சு. அதே மாதிரி காவிரி குண்டாறு திட்டம், காவிரி வைகை குண்டாறு திட்டம், இதை நீங்கள் போட்டிங்க. இதை கொண்டு வந்திருந்தாலும் 63 டிஎம்சி தண்ணீர் கடலில் போய் வீணாக கலக்குது. 100கணக்கான கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும், கிணத்தடி நீர் நிரம்பும். இதை நீங்கள் அருமையான திட்டம் கொண்டு இந்த அரசாங்கம் கடப்பில் போட்டு நீங்கள் வந்தால் செய்யுங்க. இத்தனையும் சொன்னார். எடப்பாடி என்ன அழகாக சொன்னார் தெரியுமா? அதுதான் ஒரு ஆளுமை. இடத்துல ஸ்பாட்டில் முடிவு சொல்கிறது. என்ன சொல்கிறது தெரியுமா? நீங்கள் சொல்கிறது ஒரு பெரிய பிரச்சனையை சொல்கிறீங்க. எது? கல்லை பற்றி சொல்கிறார். தனிப்பட்ட ஒரு எடப்பாடியால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. இது ஒரு குழு, மற்ற விஷயங்களும் மற்ற இதுவும் பாதிக்காத வகையில் இதுக்கு முடிவெடுக்கணும். அதை நாங்கள் செய்வோம், நாங்கள் கலந்தாலோசனை செய்வோம் சொன்னாரா இல்லையா? அதற்குரிய தீர்வு எப்படி சொன்னார் பாருங்க. ஒரு கல்லுன்றது உடனே டக்குன்னு கொண்டு வர முடியாது. ஆனால் அதுக்குரிய நீங்கள் சொல்கிற காரணத்தை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா விஷயத்தையும் பரிசீலித்து இதற்கு மாற்று என்னன்றது நாங்கள் பரிசீலித்து ஒரு முடிவு எடுக்க முடியும். தனிப்பட்ட எடப்பாடின்றதை விட வந்து ஒரு குழுவாக வந்து ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொன்னார். அதுதான் ஆளுமை மிக்க தலைமை. இல்லைன்னா பக்கத்தில் திரும்பி சம்மந்தப்பட்ட அமைச்சர் சொல்லுவார்னு இவர் ஒதுங்கிக்கல. சொன்னாரா இல்லையா ஸ்டாலின் அவர்கள்? எப்போ தோட்டக்கலை பயிர்களுக்கு மானியம் கொடுக்கறதுக்கு, அப்போது ஆதி திராவிடர் நிலத்தில் இருந்தால் அவங்களுக்கு மானியம் அப்படின்னு ஒரு நிருபர் கேட்குறாரு. எல்லாருக்கும் கொடுங்க அந்த மானியத்தை, அந்த சலுகையை எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு உடனே என்ன சொன்னார்? இருங்க அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் பதில் சொல்லுவார். சொன்னாரா இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. என்னென்னா எல்லா துறைகளை பற்றியும் ஒரு தலைமை அமைச்சர் வந்து தரவாக இருக்கணும். எல்லா துறையை பற்றியும் அமைச்சர்களை நீங்கள் போட்டிருப்பீங்க, ஆனால் அந்த அமைச்சர்கள்கிட்டையும் புள்ளிவிவரத்தோடு வேலை வாங்கக்கூடிய ஆளுமை, திறமை உங்கள்கிட்ட இருக்கணும். அது எடப்பாடியார்கிட்ட இருக்குது அப்படின்னு 4 வருஷத்தில் மக்கள் பார்த்துட்டாங்க.
அதனால தான் நிழலின் அருமை வெயிலில் தெரியும். அது மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதனால கூட்டணி ஆடட் அட்வான்டேஜ் தான் எடப்பாடிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க, ரொம்ப அழகாகவும் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.